பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட எடுக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை முழுமையுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு, உம்முடைய வசனங்களை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இந்த பிரசங்கி வேத புஸ்தகத்துல நம்ம இப்படி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். வருத்தப்படுகிறதினால் நம்ம யாருக்காவது ஏதாவது பலன் கிடைச்சிருக்கிறா இது வரைக்கும்? சொல்லுங்க பாப்போம். நீங்க அதிகமாய் வருத்தப்படுகிறதுனால, வருத்தப்பட்டு நான் பல நல்ல காரியங்களை சம்பாதித்து இருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? வருத்தப்பட்டு வராத நோய்கள் வரும், வராத சுகர் வரும், வராத பிரஷர் வரும், எக்ஸ்ட்ராவா இது போன்ற நன்மைகள் தான் வருமே தவிர வருத்தப்படுவதனால வேற எந்த ஒரு நன்மைகளும் கிடையாது. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? என்ன பலன் பாருங்க. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அல்லேலூயா. 12ஆம் வசனத்துல, அதே இது 12ஆம் வசனத்துல வாசிங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பாருங்க, இதே பிரசங்கி முதல்ல என்ன சொல்ற? வருத்தப்படுவதனால என்ன பலன் சொல்ற? ஒண்ணும் கிடையாது. 12ஆம் வசனத்துல படிக்கும் போது மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். முதலாவது இந்த புஸ்தகத்தை யார் எழுதுறாருன்னா சாலமோன் ராஜா எழுதுறார். சாலமோன் ராஜா எப்ப எழுதுறாருன்னா அவர் விழுந்து போனதுக்கு அப்புறம். முக்கியமாய் சாலமோன் ராஜாவுக்கு இருந்த ஞானம் யாருக்குமே கிடையாது. அவர் அவ்வளோ ஞானம் உள்ளவராய், ஆண்டவர்கிட்ட தெய்வீக ஞானத்தை கேட்டு அதை பெற்றுக்கொண்டவராய் இருந்தார். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர்கிட்ட அவர் என்ன பண்ணார்? விசேஷித்த ஞானத்தை கேட்டார். ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டப்ப அவர் ஞானத்தை கேட்டார். அதே போல ஆண்டவர் அவருக்கு எந்த தேசங்களும், எல்லா தேசங்களும் ஆச்சரியப்படுத்த ஆண்டவர் ஒரு ஞானத்தை என்ன பண்ணினார்? சாலமோனுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அந்த ஞானம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய வாழ்க்கை நடத்துவதில் அவர் என்ன பண்ண மாட்டாரு? அப்பியாசியாமல் விட்டுட்டார். விட்டுட்டு பல பாவங்கள், பல தவறுகள் எல்லாம் நடந்த பின்புதான் இந்த உலகம் எல்லாம் மாயை என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். இதே பிரசங்கில நீங்க வாசிக்கலாம், மாயை மாயை எல்லாம் மாயை. எத்தனாவது வசனம் அது? தேங்க்யூ ஜீசஸ். 12ஆம் அதிகாரம் வாசிங்க. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். பாருங்க, 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலிருந்தே கூட வாசிங்க. வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாள் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. இந்த வார்த்தை, இந்த 7ஆம் வசனம் எவ்வளோ ஞானமாய் சாலமன் சொல்றாரு பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. அப்படின்னா யாரு? நீங்களும் நானும். மண்ணானது, மண்ணினால எப்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோமோ அதே மண்ணான இந்த சரீரம் மீண்டும் பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்பும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அல்லேலூயா.
நினைச்சிட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் வாலிப பிராயத்துல தானே அவர் முற்றிலுமாய் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. தகப்பனாருக்கு பின்பாக தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். அதான் தாவீது கூட தேவாலயத்தை கட்ட முடியல. சாலமோன் மூலமாய் தான் என்ன பண்ணப்பட்டது, முதலாவது தேவாலயம் கட்டப்பட்டது. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில சாலமோன் வீழ்ந்து போனதுக்கு பிறகு அவரை சொல்றாரு, மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சாலமோன் தான் சொல்றாரு. சொல்லிட்டு கடைசி முடிக்கும் போது 13-14 வசனங்களை பாருங்களேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்க, கடைசி அதோட எழுதிதான் முடிக்கிறேன். அதுக்கு பிறகு உன்னத பாட்டு இருக்கிறது. பாருங்க, இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த பூமியில வாலிப பிராயத்துல இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே என்னதான் மாயை. அப்ப இந்த மாயையான காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தை தேடி கொண்டிருக்கிறோம். மாயையான காரியங்கள்ல நீங்களும் நானும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கலாம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்றாரு, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அப்ப என்ன சொல்றாரு, இந்த பூமியில நன்மை செய்வதை தவிர ஒரு மனிதனுக்கு அதன் மூலமாய் கிடைக்கிற சந்தோஷத்தை தவிர ஒரு மேலான சந்தோஷம் இல்லவே இல்லைங்கிற. இந்த பூமியில மாயையான பல சந்தோஷ காரியங்களை பார்க்கிறோம். பல பேருக்கு சினிமா படங்களை பார்ப்பதோ இல்லாட்டி அந்த சினிமா அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போவதோ அது அவங்களுடைய சந்தோஷமா இருக்கலாம். பல பேருக்கு ட்ரெஸ் எடுப்பதோ இல்லாட்டி நிறைய சாப்பிடுவதோ, ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த சந்தோஷங்கள் உலகத்துல பல விதத்துல என்ன பண்றாங்க, தேடிக்கொள்கிறாங்க. ஆனால் இங்க தன்னுடைய வாழ்க்கையில விழுந்து சாலமோன் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்கிறார். மனுஷனுக்கு இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது, நன்மை செய்கிறதுலதான் சந்தோஷம் இருக்கு. ஏனென்றால் நம்ம தெளிவாய் வாசிக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, இங்க சாலமோன் என்ன சொல்றாரு, மகிழ்ச்சியா இருப்பதுன்னா என்ன, நன்மை செய்கிறது தான். அதை தவிர பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடையாது. ஏசப்பா என்ன செய்திருக்கிறார் இந்த பூமியில, நசரேனாகிய இயேசுவேனா ஏசப்பா நாசரேத்திலிருந்து பிறந்தார். நாசரேத் அவருடைய ஊராய், பெத்லகேமில் பிறந்தார். நாசரேத் அவருடைய ஊராய் இருந்தது. அப்ப நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவர் ஆயும். ஏசப்பா அந்த உலகத்தில் இருந்தப்ப என்னதான் செய்தார், நன்மை செய்கிறவரா இருந்தார். அதுதான் மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல இந்த உலகத்தின் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் ரொம்ப அது அற்பமானவைகள். நீங்க பல முறைகள் பார்த்திருக்கலாம். பல முறைகள் நம்ம சந்தோஷப்பட்ட காரியங்கள் இப்ப நமக்கு அது சந்தோஷத்தை கொண்டு வராம இருக்கலாம். முன்னாடி அதுல நம்ம ரொம்ப ஆர்வமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கும். ஆனா அதே காரியங்கள் நாட்கள் சென்ற பின்பு அது ஒரு போர் அடிச்சு போயிருக்கு. அதுல கிடைக்கிறதான சந்தோஷம் நமக்கு ஒரு நிலையற்றதா இருக்கு. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். எப்படி, பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கி நன்மை செய்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நமக்கு தேவையே இல்லை.
அப்ப இங்க பிரசங்கி என்னதான் சொல்ல வர? 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம், மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லையே. நன்மையே கிடையாது. அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. 13 வசனம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவே. பாருங்க, 13ஆம் வசனத்துல சொல்றாரு, அன்றியும் மனுஷர். இன்னைக்கு இந்த உலகத்தார் பாருங்க, எதுல அவங்களுடைய அதிகமான சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க. நீங்க எதுல அவங்க அதிகமான சந்தோஷம்? புசிப்பு, குடிப்பு, இதை காட்டிலும் அவங்க அதிகமா என்ன பண்ணுவது கிடையாது, சந்தோஷத்தை அவங்க தேட முடியும். வேற எதுல அவங்க தேடிட முடியும்? யோசித்து பாருங்க, வேற எதுல அவங்களுக்கு பெரியதாகி சந்தோஷம் கிடைச்சிட போகுது? இதை முன்னாடியே எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும், தங்கள் பணத்தை எல்லாம் அதுல போடுறாங்க, அனுபவித்தாலும் அது எல்லாம் தேவன் தருகிற ஒரு அனுக்கிரகம். அவ்வளவுதான், தேவன் தான் அதுக்கு அனுமதிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவே. அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஒரு காரியத்தை இப்ப சொல்றார், தேவன் ஒரு காரியத்தை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்றார். அது என்னது? மனுஷனுக்கு அதனுடைய ஒன்று கூட்டவும் கூடாது, அதுல இருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷன் அவருக்கு பயந்து இருக்கும்படி என்ன பண்றாரு? தேவன் ஒரு காரியத்தை செய்து வருகிறார் அப்படின்னு பார்க்கிறார். என்னத்தை ஆண்டவர் செய்கிறார்? எதை செய்து கொண்டிருக்கிறார்? அங்க ஒரு கேள்வி வருதுல நமக்கு, எதை செய்கிறார் ஆண்டவர்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்ப வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பாருங்க, இப்ப சாலமன் சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இப்ப ஆரம்பிக்கிறார் பாருங்க, வாசிங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அல ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புழம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை காலம் உண்டுன்னு யாராவது எண்ணுனீங்களா? கஷ்டமா இருக்கும். ஒவ்வொன்றாய் பார்ப்போம். பாருங்க, 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிறக்க ஒரு காலம் உண்டு என்றால் இறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்காமல் யாரும் என்ன பண்ண முடியாது? இறக்க முடியாது. பிறந்தவங்க இறக்காமையும் இருக்க முடியாது. அதுதானே. அப்ப இங்க பிரசங்கி என்ன சொல்றாரு? சாலமன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து வருகிறாருன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? 14ஆம் வசனத்துல வாசித்தோம்ல நம்ம. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அவர் என்ன செய்து வருகிறார்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்து செயல்படுகிறார். அல்லேலூயா. உங்களை பிறப்ப, உங்களை தாயின் கருவுல உண்டாக்குவதற்கு அவர் ஒரு காலம் அவர் செய்து வருகிறார். உங்களை தாயின் கருவிலிருந்து முன்குறித்து வெளியில எடுத்து கொண்டு வந்து
உங்களை தலை நரைக்கும் வரை உங்களை கைவிடாமல் வழிநடத்த ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு விதைகளை உள்ள போட்டுட்டு, நான் இந்த விதைகளை அது நல்ல பலன் தந்ததுக்கு அப்புறம் நான் அறுவடை செய்ய மாட்டேன்னு யாரும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். ஆண்டவர் அதை போலதான் இந்த மேல இருக்க வசனத்துல பாருங்க, உங்களை ஒரு விதைகளை போல இந்த பூமியில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய நாட்கள் இந்த பூமியில நிறைவேறாமல் நீங்கள் கனிகளை கொடுக்கும் வண்ணம் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் காலத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் காலங்கள் நம்முடைய ஜனவரி பிப்ரவரி மாதிரி கிடையாது. நம்முடைய 12 மாதங்களுக்குள்ள அவருடைய காலங்களை கொண்டு வராது. ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஆதி, அவர்தான் அந்தம், அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, அவர் முதல், அவர் தான் கடைசி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். காலத்துக்குள்ள சமயங்களுக்குள்ள அவர் கொண்டு வர முடியாது. உன்னதமான தேவனை நம்முடைய 24 மணி நேரத்துக்குள்ளேயோ 12 மாதங்களுக்குள்ளேயோ 7 வாரங்களுக்குள்ளேயோ நம்ம கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அப்ப உங்களை நாட்டினதான தேவன், உங்களை விதைகளாய் இந்த பூமியில உங்களை உருவாக்கின தேவன், அவருக்கு தெரியும் எப்ப உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று, எப்ப இந்த பூமியிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதை குறித்ததான கவலை நமக்கு வேண்டாம். நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியோட நன்மை செய்யணும். அல்லேலூயா. அதனால வருத்தப்படுகிறதுனால அதனால பலன் என்ன? நீங்க எப்ப சாக போறீங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் சாக தான் போறோம். நான் ஒரு 100 வருஷத்துல சாக போறேன், இன்னையில இருந்தே நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதனால பலன் என்ன? எப்படியும் ஒரு நாள் என்ன பண்ணதான் போகிறோம், மரணம் உண்டுதான். ஒரு விதை போடப்பட்டிருக்குன்னா அது பலன் தந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணிதான் ஆகணும், அறுவடை செஞ்சுதான் ஆகணும். இதுதான் இங்க வேத வசனம் சொல்லு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. 3ஆம் வசனத்துல, அடுத்த வசனத்தை 3ஆம் வசனத்தை பாருங்க. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. பல நேரங்கள்ல வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரே உங்களை காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர். பல நேரங்கள்ல கஷ்டங்கள் வரும்போது, காயப்படும் போது, வேதனைப்படும் போது, அது வேதனையின் காலம்தான், அதை நீங்க தாண்டி வரதான் செய்யணும். ஆனா கட்டு போடுறதற்கும் அதை சுகமாக்குறதற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொல்ல ஒரு காலம் என்றால் அதை சுகப்படுத்துவதற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கொன்னுட்டு அப்படியே முடிச்சிடுறது கிடையாது. அதுல இருந்து சுகத்திற்கும் ஒரு காலம், இடிக்க ஒரு காலம் என்றால் பாருங்க, இடிந்து போனதான பல குடும்பங்களை பார்க்கிறோம், இடிந்து போனதான பல சபைகளை பார்க்கிறோம், இடிந்து போனதான தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்ப இடிந்து போவதற்கு ஒரு காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறானே, ஆனால் அந்த இடிந்து போன காலத்தை அதை மாற்றி அதிலிருந்து எடுத்து கட்டவும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை நான் வேகமாய் போகிறேன். 4ஆம் வசனத்தை பாருங்க. அழ ஒரு காலம், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. பாருங்க, உங்க அழுகையின் நாட்கள் அதுதான் நீங்க வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருக்க போறது கிடையாது. அழ ஒரு நாட்கள் வேணா, உங்க அழுகையின் நாட்கள் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம் ஆண்டவருடைய காலத்துல, ஆனா அதுவே நிரந்தரம் கிடையாது. நகைக்க ஒரு நாட்கள் காலங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, புலம்ப ஒரு காலம் உண்டு என்றால் நடனம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு. வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, மாலை நேரத்தில் நீங்கள் துக்கப்பட்டு அழுகப்படுவீர்களானால் காலையில் அது எப்படி மாறுகிறதா, ஆனந்தமாய் சந்தோஷமாய் அது மாறுகிறது. ஃபாதர் கூட பாடுறார், மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில்
ஆனந்தமே. இன்றைய துன்பம் எல்லாம் நாளைய இன்பம் ஆகும். நடப்பதெல்லாம் இதெல்லாம் உலகத்தான் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நடக்குது. துன்பம் எல்லாம் பாருங்க. அப்ப ஆண்டவர் அவர் காலங்களையும் சமயங்களையும் நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். நீங்க அழுதுகிட்டே இருக்க போற, நீங்க பல நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போகும்போது இந்த அழுகையின் நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இதுதான் எனக்கு நிரந்தரம் கிடையாது. நான் நகைக்க போகிறேன், நான் நடனமாட போகிறேன், என் அழுகையின் நாட்கள் ஒரு முடிவு வருகிறது, இது எனக்கு நிரந்தரம் கிடையாது என்று நம்முடைய கஷ்டப்படுகிற சூழ்நிலை நினைக்கும் போது ஆண்டவர் எல்லாத்துக்கும் அருமையாய் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை போடுங்க, 5ஆம் வசனம். கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க அப்படின்னா பல நேரங்கள்ல நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய பணம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைப்போம். அதன் மொத்தமாய் அது நஷ்டமாகி போகும், செலவடைந்து போகும். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய சம்பளங்கள் எல்லாம் என்னமாகி போகும்? விரயமாகி போகும். ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்ல தேவையில்லாத பிசாசின் மூலமாய் வருகிறதான செலவிற்கோ எப்படியோ நம்மகிட்ட இருக்கிறதான பணங்கள் எல்லாம் விரயமாகி போகும். சில பேர் அதன் மூலமாய் கடன் பிரச்சனைகளை கூட சிக்கி தவிப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கற்கள் எரிந்து விடப்படுகிறதா? அவள்கிட்ட இருக்கிற பணம், செல்வம் எல்லாம் அழிந்து போகிறதா? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு காலம் உண்டு என்றால் கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. உங்களுக்கு அதை திரும்ப அதை சேர்க்கும்படியாக, நீங்க இழந்ததை மீண்டும் சேர்க்கும்படியாக ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய பிரயாசங்கள், உங்கள் உழைப்பு எல்லாம் கலந்து போயிடுச்சு, எரியப்பட்டு போய்விட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆகில் அதை சேர்த்து வைப்பது, அதை மீண்டும் இழந்ததை பெற்றுக் கொள்வதற்கு, மீண்டும் இழந்ததை சேர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை போடுங்க. தேட ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, இலக்க ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேட ஒரு காலம் உண்டு. பல நேரங்கள்ல எதை நோக்கியோ தேடிக்கொண்டே சில வாலிபர்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், 5 வருஷம் 10 வருஷம் எதை செய்வதுனே தெரியாமல் தங்கள் வாழ்க்கையில தேடிக்கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாமல் போய்கொண்டே இருப்பாங்க, தேடிக்கொண்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு காலம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அதை காப்பாற்ற அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் வாசிங்க. கிழிக்க ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. எல்லா நேரங்களிலும் போய் பேசிடக் கூடாது. எல்லா நேரங்களிலும் நம்ம போய் சண்டை போட்டு வாயை திறந்து நம்ம பேசினா, ஆண்டவர் வசனத்தை தெளிவாய் சொல்லுகிறாரு, பல நேரங்கள்ல மௌனமாய் இருக்கிறதற்கும் ஆண்டவர் காலங்களை வைத்திருக்கிறார். நம்ம அமைதியா இருப்பதற்கும், நம்மளை நோக்கி ஏவப்படுகிறதான, நம்மளை நோக்கி வருகிறதான பிரச்சனைகளை எதிர்த்து, மனிதர்களை எதிர்த்து பேசாமல் அமைதியா இருக்கிறதற்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆனா அதே சமயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசுறதற்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் 14ஆம் வசனத்துல வாழ்த்து அவர் என்ன பண்றாரா? தமக்கு பயந்து இருக்கும்படி, நம்முடைய சமூகத்தில் பயந்து இருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். இது ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார், ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிறார். ஏன்? நம்ம பயந்து இருக்கணும் என்று சொல்லி. நம்ம பயந்து யோசித்து பாருங்க,
நமக்கு ஆண்டவர் தொடர்ச்சியாய் ஆசீர்வாதமே கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்டே நம்மளை பிரித்து போடும். சந்தோஷம் மகிழ்ச்சியே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை விட்டு பிரிவதற்குண்டான எல்லா காரியங்களையும் நம்ம ஏறெடுப்போம். ஏன்னா சாலமன் தன்னுடைய வாழ்க்கையில அதை அவர் ருசித்தவராய், அதை அடிபட்டவராய் தான் இந்த காரியங்களை சொல்றார். அல்லேலூயா. கடைசியா வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கிறோம், தொடர்ச்சியாய் யுத்தங்களை கேட்கிறோம். ஆனால் இதுதான் நிரந்தரமா? கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு சமாதானத்தின் நாட்களையும் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த நம்முடைய தேசத்துல இந்த ஆளுகிற அரசாங்கம் எப்படி ஜனங்களை கொடுமைப்படுத்துறாங்க, கிறிஸ்தவர் மிஷினரிகள் எல்லாம் இப்படி அடிக்கப்படுறாங்களே, இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறாங்களே, சிறைச்சாலைல தூக்கி போடப்படுறாங்களே. நாட்கள் வருகிறது, சமாதானம் பண்ணுகிற ஒரு காலம் வருகிறது. அதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு யுத்தம் பண்ண, பிரச்சனை மிக்க, போராட்டம் மிக்க நாட்கள் ஒரு காலம் என்றால், சமாதானத்தோடு இருப்பதற்கும் ஒரு காலம் வருகிறது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு இதனால் பலன் என்ன. இப்ப இவ்வளவு காரியத்தை சொன்னார். 2ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசித்தோம், பிறக்க ஒரு காலத்துல இருந்து நம்ம வாசித்தோம். அப்ப இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை காலம் வேற, நேரம் வேற. காலம் என்றால் சமயங்களை குறிக்கிறது, நேரம் என்றால் நம்முடைய மணி நேரங்களை குறிக்கிறது. காலம் என்றால் அது ஒரு வருஷங்கள், வாரங்கள், நாட்கள் எல்லாம் காலங்களுக்குள்ள வந்துடும். காலங்கள் என்று சொல்லும் போது அது பெரிய அளவுல சொல்லப்படுகிறது. நேரம் என்று சொல்லும் போது நாட்கள் அடைவிலோ அப்படி சொல்லப்படும். அப்ப காலங்கள் என்று சொல்லும் போது அது வருடங்களுக்கு உட்பட்டவைகள். ஒவ்வொரு காலங்களையும் அவர் நேர்த்தியாய் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், எல்லாத்துக்கும். அதனால நம்ம வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால அதனால் பலன் என்ன? 10ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். இப்ப 11ஆம் வசனம் முக்கியமான வசனம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்தவரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் நேர்த்தியின் தேவன். அவர் சகலத்தையும், உங்க வாழ்க்கையில சகலத்தையும் அவர் எப்படிதான் செய்கிறார்? நேர்த்தியாய், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். கடைசி வசனம் சொல்லுது, தேவன் ஆதி முதல் இந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கண்டுபிடிக்கலாமே, அவனால கண்டுபிடிக்க முடியாது. அவர் எந்தெந்த காலங்கள் எப்படி எப்படிலாம் செய்து வருகிறார், நேர்த்தியாய் செய்து வருகிறார் என்ற மனுஷ அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. அவர் அருமையாய் காலங்களை நேர்த்தியாய் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் அவர் செய்து வருகிறார். மனுஷன் அதை கண்டுபிடியான். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் ஆதி முதல் யுத்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அதனால இப்ப மனுஷன் என்னதான் செய்யணும்? அதுதான் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஆக மொத்தம் சாலமன் என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கையை குறிச்சதான கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆதி முதல்
அந்தந்த காலத்துல நேர்த்தியாய் அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாராம்? அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். மனுஷன் கூட அதை கண்டுபிடிக்கல. நீ வருத்தப்படுறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால நீ எப்படி இரு? சந்தோஷமாய் நன்மை செய்வதை அல்லாமல் வேறொரு நன்மையே மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். சந்தோஷமாய் இருக்கிறதை தவிர உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஜாபே, ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அப்படின்னா என்ன? நன்மை செய்கிறது. ஏசப்பா என்ன செய்தார்? 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10:38 வாசித்தோம். நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி திரிந்தார் என்று வாசித்தோம். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். பார்க்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, பார்க்கிறவங்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இதை காட்டிலும் ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்க போறதே கிடையாது. ஏசப்பாவை குறிச்சு ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான அற்புதத்தை சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. இதை காட்டிலும் ஒரு மேன்மையான சந்தோஷத்தை நாம் பெற முடியாது. அல்லேலூயா. அப்ப இனிமேட்டு நம்ம வருத்தப்படுகிறதுக்கு எதுவும் காரியங்கள் இருக்கிறதா? வருத்தப்படுவதனால நமக்கு எதுவும் பலன் கிடைக்க போகிறதா? ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? நேர்த்தியாய் 11ஆம் வசனத்துல அந்த வசனத்தை கூட சேர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். அவர் செய்கிறார், செய்திருக்கிறார். அல்லேலூயா. செய்திருக்கிறார், அவர் செய்வார், செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாம் எளிமை நிற்கலாமா? எல்லாம் எளிமை.